வணக்கம். இங்கே இருக்க எல்லாருக்குமே யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணால் நம்ம எங்கேயோ போயிடலாம், ரொம்ப தூரம் போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது உண்மையும் கூட. மோட்டிவேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பூனை கூட புளியாக மாற்றும். பட் டெய்லியுமே நம்மளை மோட்டிவேட் யாராவது பண்ண முடியுமானா அது சாத்தியம் இல்லை. சரி, மோட்டிவேஷனுக்குள்ளே எந்த விதமான மோட்டிவேஷன் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுக்காக 2 சைக்காலஜிஸ்ட், எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட் ஒரு பேப்பர் ரிசர்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 100 குழந்தைகள்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. 3 குரூப்பாக பிரிச்சாங்களாம். முதல் குரூப்பு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீ நல்லா டேலண்டடான பொண்ணு, உனக்கு எக்ஸாம் பற்றி பயமே தேவையில்லை, நீ தாராளமாக போய் எக்ஸாம் எழுது, நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். செகண்ட் செட் ஆஃப் குரூப் என்ன சொன்னாங்களாம், நீ வந்து லாஸ்ட் 3 மாதம் நல்லா படிச்சிருக்க, இத்தனை டெஸ்ட் போட்டு பார்த்துருக்க, உனக்கு எந்த பயம் இருக்காது, ஏன்னா ஏற்கனவே ஒரு டெஸ்ட் போட்டனால உனக்கு ஈஸியாக இருக்க போகுது எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்களாம். 3வது குரூப் இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எதுவுமே சொல்ல, சிரிச்சுட்டே போய் ஹைஃபை பண்ணாங்களாம். சிம்பிள், எதுவுமே பேசல. அந்த குழந்தைகள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஹேய் அப்படின்னு சொல்லி ஹைஃபை பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சாங்களாம். ஸோ இந்த ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஞாபகம் வச்சுக்க, இது 3 விதமான குரூப்பு. ஒரு குரூப்புக்கு நீ ரொம்ப டேலண்டான ஆளு அப்படின்றது, 2வது குரூப் வந்து நீ நிறைய எஃபர்ட் போட்டிருக்க, 3வது எதுவுமே பேசாமல் சிரிச்சுட்டு ஹை அப்படிங்கிறது, ஹைஃபை கொடுக்குறது. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக மார்க் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 3rd குரூப்புங்க. ஹைஃபை பண்ணோம் இல்லையா அவங்க. செகண்ட் யாரு, நீ நிறைய எஃபர்ட் போட்டிருக்க, கவலைப்படாமல் போகணும். 3வது நீ ஆல்ரெடி டேலண்டட் அப்படின்றது. ஸோ ஹைஃபை யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். வெறும் ஹைஃபை பண்ணால் வருமானது, தம்ஸ் அப் ஒர்க் அவுட் ஆகும், அதோட பெட்டராக ஹைஃபை ஒர்க் அவுட் ஆகும். அதை பண்ணுறது நம்ம ஆள் இல்லையே அப்படின்றப்ப ஒரு ஐடியா இருக்கு. இதை வந்து சிலர் பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க. மெல் ராபின்சன் இதை பற்றி ஒரு புக்காக கூட எழுதியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்களாம், ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்துச்சு கண்ணாடியை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி கண்ணாடி தட்டுவாங்களாம். நம்ம தனியாக இருக்கிறப்ப இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும், கண்ணாடியை பார்த்து ஹாய் தட்டுறது. பட் அதை பண்ணாங்களாம், அவங்க அன்னைக்குள்ள ஜாலியாக இருக்கும். எப்பெல்லாம் கொஞ்சம் சோர்வாகிறாங்களோ அப்பெல்லாம் கண்ணாடி பண்ண பண்ணிட்டு ஹாய் ஹாய் ஃபை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களாம். இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்கிறாங்க. நான் இனிமேல் பண்ணி பார்க்கலாம் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் சோர்வு அடைகிறோமோ, எப்பெல்லாம் ஒரு மாதிரி தகட்டலாக இருக்கும் லைஃப், கல்யாணம் பண்ணிடுங்க, சூப்பர் பிச்சு மேய்கிறோம் அப்படின்னு ஹைஃபை பண்ணுங்க.